அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை முன்னிட்டு நம்ம மதுரை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாநகராட்சி நிர்வாகம், அரசு ராஜாஜி மருத்துவமனை, பொது சுகாதாரத்துறை மதுரை மாநகராட்சி சார்பாக மருத்துவ பணி நடந்துட்டு இருக்கு. இதில் டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், ஜிஆர்ஹெச், ஜிஹெச், நம்மளோட பிஹெச் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 122 மருத்துவ பணியாளர்கள் பணியாற்றி வராங்க. இதில் என்னன்னா உயர் ரக சிகிச்சை கார்டியாக் டீஃபிபிரிலேட்டர்லேருந்து அனைத்து வகையான முதல் உதவி சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ 9 மணி ஸ்டேட்டஸ் படி என்னன்னா ஸ்க்ரீனிங் டீம் நமக்கு 7 ஸ்க்ரீனிங் டீம் இருக்கு. மேஜர் இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு தனி டீம் இருக்கு. மைனர் இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு தனி டீம் இருக்கு. ஸோ இந்த டீம்ஸ்லாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. காலை 9 மணி ஸ்டேட்டஸ் படி 206 பேர் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். அதில் 198 பேர் ஃபிட்டு, 8 பேர் அன்ஃபிட் ஆக்கி வெளியே அமைச்சிருக்கோம். அதே மாதிரி இன்ஜுரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 14 பேர் வந்திருக்காங்க. அதில் 9 மேஜர் இன்ஜுரிஸ், 5 மைனர் இன்ஜுரிஸ். அதில் 4 பேர் மட்டும் உயர் ரக சிகிச்சை, அதாவது ஃபர்தர் சிடி ஸ்கேன் அந்த அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக ஜிஆர்ஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆம்புலன்ஸ் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட 12 ஆம்புலன்சஸ் ரெகுலராகவே ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் 2 அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி கேசஸ்க்கு இங்கேயே ட்ரீட் பண்ணுறதுக்கு. மிச்ச 10 நம்மளோட பேசிக் லைஃப் சப்போர்ட். ஸோ கண்டினியூஸாக மானிட்டரிங்கில் இருக்குது. கண்டினியூஸ் ஒர்க்கு போயிட்டே இருக்குது நம்ம மருத்துவ பணி. ஈவினிங் நம்ம கடைசி காலையாவது நம்ம மாடுபிடி வீரர்கள்லாம் கடைசி வீரர்கள் கிளம்பி போய் எல்லா பரிசு முடிகிற வரைக்கும் நம்ம டீம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபுல்லாகவே எல்லாவோட எக்யூப்மெண்ட்ஸு, அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். மதுரை மாநகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு என்னென்ன அடிப்படை மதுரை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை மற்றும் பொறியியல் துறை மொத்தம் மதுரை மாநகராட்சி நிர்வாக சார்பில் பொதுமக்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி கோலிஸோட கோஆர்டினேட் பண்ணி அந்த டபுள் பேரிகேடிங் போட்டு அந்த ஆஸ் பர் ரூல்ஸ் SOP கைட்லைன்ஸ் படி பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட சேர்ந்து நம்ம மருத்துவ குழுவை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது போக நமக்கு மொபைல் டாய்லெட்ஸ், பார்க்கிங் ஸ்பேசஸில் எங்கெல்லாம் மொபைல் டாய்லெட்ஸ் 6 இடங்களில் பார்க் பண்ணியிருக்காங்க, 6 இடங்கள் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு தனியாக அங்கே டாய்லெட்ஸ் இருக்குது. மாடு பரிசோதனை நிலையங்களும் தனி டாய்லெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி குப்பைகளை உடனுக்குடனே டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிட்டத்தட்ட 250 திடக்கழிவு மேலாண்மை பணியாளர்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வாடி வாசலில் அந்த தேங்காய் நார் பரட்டுறதுக்கும் தனியாக பிரத்யேகமாக ஒரு குழு போட்டு எப்போல்லாம் டீம் மாறுதோ அப்போ அந்த டீம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக மதுரை மாநகராட்சியோட அனைத்து துறையினும் இங்கே பங்கேற்று இது பண்ணிட்டு இருக்காங்க. குடிநீர் வசதி எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே நம்மளோட மாநகராட்சியோட பாயிண்ட்ஸில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸில் வச்சிருக்காங்க. மாடுபிடி வீரர்கள் பரிசோதனை இடம், மாடு அடையிற இடத்துல மாடுக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. மாடுடைய உணவும் எதுவுமே மாடு போய் அடையிற இடத்துல, மாடு பரிசோதனை இடத்துலையுமே மாடுக்கு உணவு, மாடுக்கு குடிநீர், ப்ளஸ் அதோட திடக்கழிவை இது பண்ணுறதுக்கான டீம், ப்ளஸ் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ், ப்ளஸ் அங்கே மாடுபிடி ஓனர்ஸ்க்கு அவங்களுக்கும் குடிநீர் வசதிகள் எல்லாமே மாநகராட்சியால் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. டாக்டர் ஜே அபிஷேக், உதவி நகர் நல அலுவலர், மதுரை மாநகராட்சி.